நீட் தொடங்கினதிலிருந்து தொடர்ச்சியாக இந்த 10 வருடங்களில் ஓரிரு வருடங்களை தவிர்த்து பெரும்பாலான வருடங்களில் இந்த பேப்பர் லீக்ஸ் நடக்குது. திடீர்னு ஒருத்தருக்கு கருணை மார்க்குன்னு போட்ட சில பேரை பாஸ் பண்ணுறாங்க. ஏன் அவங்களுக்கு கருணை மார்க் போட்டிங்கன்றதுக்கு எந்த டிரான்ஸ்பரன்சியும் கிடையாது. தர்மேந்திர பிரதான் ஒரு மிகப்பெரிய ஊழல் பேர்வழியாக இருக்கிறார். இந்தியாவில் வேற எந்த ஒரு அரசியல் கட்சியாலும் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்த முடியாது. பிரதமருடைய வீடு கிடையாது. பிரதமருடைய வீடை முற்றுகையிடுவது என்ற போராட்டங்களில் முற்றிலும் தவறான போராட்டம். திமுக நீட்டால ஆதாயம் அடையணும்னு நினைக்குது. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீட் போராட்டம் நாடு முழுவதும் ஒரு கொதிப்பலையை கிளப்பியுள்ளது. இது பற்றி பேச நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சாவுத்ரி கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், ஊழல் பாலியல் குற்றச்சாட்டுகள் இருந்தால் ஒரு பதவி விலகலாம். நீட் பிரச்சனை வந்திருக்கு, அந்த குளறுபடிகளை நாங்கள் சரி செய்கிறோன்னு சொல்லியிருக்கோம், பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். இருந்தாலும் தர்மேந்திர பிரதான் நீங்கள் பதவி விலகணும்னு சொல்கிறது ஒரு பிளாக்மெயில் அரசியல் அப்படின்ட்டு பாஜக ஒரு வார்த்தை முன் வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், இது ஒரே ஒரு முறை நடந்திருந்தால் பரவாயில்ல. நீட் தொடங்கினதிலிருந்து தொடர்ச்சியாக இந்த 10 வருடங்களில் ஓரிரு வருடங்களை தவிர்த்து பெரும்பாலான வருடங்களில் இந்த பேப்பர் லீக்ஸ் நடக்குது. ஒன்று. ரெண்டாவதாக அந்த என்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க தான் இந்த வினாத்தாளை உருவாக்கி மதிப்பெண் இதெல்லாம் பண்ணுறாங்க. சரியா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து தில்லுமுள்ளு பண்ணுறாங்க. கருணை மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு கருணை மதிப்பெண் கொடுத்து கொஞ்சம் எஜ்ஜில் இருக்கிறவங்கள தூக்கி விட்டுறாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 720 மார்க் வாங்கினா தான் அதுதான் அந்த மார்க்கு. 720 மார்க்குக்கு நீங்கள் போட்டி போடுறீங்க. சரியா? இப்போ எப்படிப்பட்ட மார்க் வாங்க உங்களுக்கு கிடைக்கும் தெரியுங்களா? சீட்டு, அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கிற சீட்டு எப்படிப்பட்டவங்களுக்கு கிடைக்கும் தெரியுங்களா? 700க்கு மேலே எடுத்தவங்களுக்கு தான் கிடைக்கும். அதுவும் இப்போ 712, 14, 15, 18 அப்படி வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கமாக இருக்குது. அவ்வளவு ஹார்ட் ஒர்க்கை போட்டு இரவு பகலாக சாப்பிடாம உழைச்சி படிக்கிறான். இவங்க என்ன பண்ணுறாங்க? திடீர்னு ஒருத்தருக்கு கருணை மார்க்குன்னு போட்ட சில பேரை பாஸ் பண்ணுறாங்க. ஏன் அவங்களுக்கு கருணை மார்க் போட்டிங்கன்றதுக்கு எந்த டிரான்ஸ்பரன்சியும் கிடையாது. எப்படி சார் இதை கொடுத்துக்க முடியும்? யார் இந்த அணுகுமுறை உங்களுக்கு கொடுத்தது? ஒன்று, நீங்கள் 700க்கு மேலே மார்க் வாங்கி அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்குள்ளே நுழைய முடியாமல் போச்சுன்னா அடுத்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் நீங்கள் போய் ஆகணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் 1 கோடி ரூபா குறையாமல் நீங்கள் படிக்க முடியாது. சரிங்களா? அப்படின்னும் போது இது எவ்வளவு காஸ்ட்லியான ஒரு விஷயமாக மாறி நிற்கிது. அது நிச்சயமாக அந்த அவ்வளவு கோடி ரூபா கொடுத்து யாராலையும் படிக்க முடியாது. அப்போ நான் சொல்கிறது 1 இயர்க்கே அந்த மாதிரி வாங்குறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஹெவியான இதை வாங்கக்கூடிய ஒரு வணிகமயமாக இந்த நீட் கல்வியை உருவாக்கியிருக்காங்க. எதுக்காக கொண்டு வந்தோம்னு சொன்னாங்க? தரத்தை இது பண்ணுறதுக்கும் கட்டண கொள்ளையை தவிர்ப்பதற்காகவும். கட்டண கொள்ளை அதிகரிச்சிருக்கு. நீட் வந்துட்ட பிற்பாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், கட்டுப்பாடு இல்லை, டொனேஷன் இல்லை, நீங்கள் கல்வி கட்டணமாகவே எவ்வளோ வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப 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 மோசடி. சரிங்களா? அப்புறம் 700, 710 10 வாங்கினவனுக்கு இங்கே சீட்டு இல்லை. ஆனால் அங்கே வெறும் 105 மார்க் வாங்கினான். கிட்டத்தட்ட ஃபெயில் மார்க் தானே அது. 720க்கு 105, 110, 120, 180 ஃபெயில் மார்க் தானே. அந்த மாதிரி ஃபெயில் மார்க் வாங்கின பணக்கார பசங்க தான் இந்த தனியார் கல்லூரிகளில் ஜாமும் சேர்ந்து படிக்கிறாங்க. இதுதான் நீங்கள் தகுதி கரம அடிப்படையில் கொடுக்குறதா? எவ்வளோ சீட்டு கொடுக்குறீங்க? கிட்டத்தட்ட 45,000 சீட்டு அந்த மாதிரி தனியார் கல்லூரிகளுக்கு இது ஒதுக்கப்பட்டு அவங்க கொடுக்குறாங்க. அப்போ தனியார் கல்லூரிகளை வாழ வைக்கிறீங்க, தனியார் கோச்சிங் சென்டரை வாழ வைக்கிறீங்க, மாணவர்களை ரொம்ப சிரமப்படுத்துறீங்க. அந்த நீட் எக்ஸாம்ன்றதை அவங்க அட்டென்ட் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ செக்கிங், அவ்வளோ இது இவ்வளவோ தடைகளை தாண்டி தான் அவங்க எழுத வேண்டியது. அந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகளை தேர்வு எழுதுறதுக்கு முன்னாலே ஒரு உளவியல் சிற்களை எல்லாம் பல விஷயங்கள் ஏற்படுத்துறீங்க.
ஆனால் அவ்வளவு கரார்த்தன்மை காட்டிட்டு நீங்கள் இவ்வளவு மோசடியை தொடர்ச்சியாக பண்ணுறீங்க. எத்தனை பேர் இதனால் தற்கொலை பண்ணி சேர்த்துருக்காங்க? அவங்களுடைய உயிருக்கு கடுகளவாக மதிப்பு கொடுத்தீங்களா? எத்தனை பெற்றோர்கள் வந்து பணம் காசை இழந்து நடுத்தருவில் நிற்கிறாங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு, திறமை இருந்தும் அவன் வந்து படிக்க முடியாமல் போகிறதுன்றது வந்து. அப்போ உங்களுடைய வணிக மய கொள்ளைக்கு தான் இந்த நீட் தேர்வை பயன்படுத்துறீங்க. அதில் மாற்றம் வேண்டும் அப்படின்றது தான் வந்து இப்போ இதை கடுகளவும் புரிஞ்சிக்காம ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுறாங்க, ஆமாப்பா மோசடி நடந்துச்சு, ஒரு விசாரணை கமிஷன் போட்டு அந்த விசாரணை கமிஷன் போட்டு ஒரு அறிக்கை கொடுக்குற, அதை தூக்கி போட்டுட்டு அதே மோசடி அடுத்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அனிதாவெல்லாம் தற்கொலை பண்ணும்போது வெடிக்காத ஒரு போராட்டம் இன்னைக்கு நார்த்தில் எப்படி விழிப்புணர்வு ஆயிருக்கு? எதனால் இந்த பிரச்சனை உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன்? இல்லை, அவங்க நாம் எதிர்த்தது நீட் தேர்வே வேணாம்ன்றதே நம்ம எதிர்த்தது. அவங்க எதிர்க்கிறது நீட் தேர்வில் நடக்கக்கூடிய மோசடிகளை நீ தவிர்த்துரு, நேர்மையாக நடத்து அப்படின்றது தான். அவங்களுடைய கோரிக்கை ரொம்ப சிம்பிளான கோரிக்கை. அதை நிறைவேற்றுவதற்கு நிர்வாக நேர்மை இருந்தால் போதும். அந்த குறைந்தபட்ச நிர்வாக நேர்மை இன்றைய ஆட்சியாளர்களுக்கு இல்லை. குறிப்பாக தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் பேர்வழியாக இருக்கிறார். அவர் வந்து திருந்துவார் மாறுவார் அப்படின்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதில் ஊழலில் திளைச்சி போயிட்டார் அவர். அப்போ அவர் வந்து ராஜினாமா பண்ணுறதா இதுக்கு தீர்வாக இருக்க முடியும்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய தீர்வு தான். அதுவே அவருடைய இடத்துக்கு அதே மாதிரி இன்னொரு ஆளை போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த தேர்வு முறையை நீங்கள் மாற்றணும். என்டிஏன்ற அமைப்பு அது ஒரு தனியார் ஏஜென்சி, அது கவர்மெண்ட்டு கிடையாது. தனியார் ஏஜென்சிட்டு கொடுக்காதுங்க. அதை வந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கோங்க, தகுந்த பேராசிரியர்களை வச்சு நடத்துங்க. இதுதான் வந்து வைக்கிற கோரிக்கை. இப்போ என்டி அமைப்பில் இருந்த ஒரு 47 பேரை வந்து பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க. விரைவு நீதிமன்றங்கள் உருவாக்குறன்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. 10 ஆண்டு சிறை, 10 கோடி அபராதம்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நீட்டுக்கு ஒரு தீர்வாக இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், இது வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் மோடியும் தர்மேந்திர பிரதானும் தான். அவங்களுடைய கட்டளைகளுக்காக ஆடிய கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை தண்டித்து அவங்க தப்பை பார்க்குறாங்க. இது என்னென்னா திருடனை நீதிபதியாக தீர்ப்பு கொடுக்குற மாதிரி தான். அவங்க தான் வந்து அவங்க தலைமையில் தான் உலகம் நடந்திருக்கு. அவங்க பொறுப்பெடுக்க மாட்டாங்களாம். யாரோ சில பேருக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்களாம். என்ன இது வந்து நம்மளை ஏமாத்துறாங்க பாருங்க. நேற்று கூட அமைச்சர்கள்கிட்ட பிரதமர் மோடி அவர்கள் வந்து நீங்கள் ரீல்ஸ் போடணும், மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஜென்சி வந்து தமிழ்நாட்டில் கூட ரீல்ஸால் தான் ஒரு புரட்சி உருவாகிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி எல்லாருமே வந்து ஜென்சி மக்களை அணுகணும்னா ஒரு ரீல்ஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவும் இல்லாத கருப்பாம்பூச்சி கட்சியை பார்த்து பாஜக பயங்கரமாக பயந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நிச்சயமாக பயந்துருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து இந்தியாவில் வேறு எந்த ஒரு அரசியல் கட்சிகாலும் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்த முடியாது. இத்தனை 1000 1000 பேர் வந்து ஒரு இடத்துல திரண்டு நிற்கிறாங்க. நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனை மூடுறீங்க, போக்குவரத்து வாகன இதை வந்து அந்த சாலையை நோக்கி வரக்கூடிய இடங்களெல்லாம் நீங்கள் வந்து பேரல் போட்டு தடை பண்ணுறீங்க. எத்தனையோ தடைகள், அந்த இன்டர்நெட்டு எல்லாம் வந்து கட் பண்ணுறீங்க அந்த பகுதியில். அப்போ இவ்வளவு தடைகளை நீங்கள் கொடுத்தும் கூட அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த மன உறுதியை எந்த கட்சியாலையும் தர முடியாது. பிஜேபி தொடர்களை வச்சு அவங்களால இது மாதிரி ஒரு நாள் போராட்டத்தை கூட அவங்களால நடத்த முடியாது. சரிங்களா? எனவே இந்த போராட்டம் வந்து இந்திய மக்கள், இந்திய பெற்றோர்கள் அனைவரும் தங்களுடைய குழந்தைகளுக்காக அவங்களோட ஒன்றா நிற்கிறாங்க. ஏன்னா அப்போ இது வந்து பிஜேபி பயப்பட தான் செய்யும். சோனம் வாங்சுக்கோட மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, மாணவர்களோட ராகுல் காந்தி போராடாமல் பிரதமர் வீட்டுக்கு முன்னால் போய் போராடுறாங்க. இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு கிரெடிட்ஸ் கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதை நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமாக சார். அதாவது எனக்கு ரொம்ப வருத்தம் ராகுல் காந்தி மேலே. அவரும் டெல்லியில் தான் இருக்கார், போராட்டமும் டெல்லியில் தான் நடக்குது. இந்தியா முழுக்க இருந்து இளைஞர்கள், மாணவர்கள் வந்து டெல்லியில் திரண்டு வெயில்லையும் பனியிலையும் நனைஞ்சிக்கிட்டு இரவு பகலாக போராடிக்கிட்டு இருக்கான். நீங்கள் அந்த போராட்ட களத்துக்கு போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் தானே, அவங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? அவங்களோட உட்காந்து கலந்துரையாடுவதற்கும் பேசுவதற்கும் உங்களுக்கு என்ன தடை? நீங்கள் நம்ம செய்யாது இவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கும் தோணுது. நம்ம செய்ய முடியாத இவங்க செய்கிறாங்க, அவங்களுக்கு பேர் போயிடக்கூடாது.
நம்ம போனால் இன்னும் அவங்களுக்கு கிரெடிட் ஆயிருமோ என்னமோ அப்படி இவர் தயங்கினாரா என்னன்னு தெரியல. ஆனால் இவர் போயிருந்தால் இவருக்கு மரியாதை கூடியிருக்கும். ஏன்னா அத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்களுடைய பிரதிநிதியாக அவரை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு உருவாயிருக்கும். அதை தவிர்த்து விட்டு அவர் வந்து கடைசி நாள் கூட மோடி வீட்டுக்கு முன்னாடி ஒரு 50-100 பேரை கூட்டிகிட்டு போய் ஒரு போராட்டம் பண்ணி கைதாராருன்னா அது வெறுமனே ஒரு அட்டென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கோரிக்கையாக தான் நான் பார்க்குறேன். மாணவர்களோட கையை பலப்படுத்துறது தான் அவர் செஞ்சுருக்கணும். ஆனால் வந்து அவர் நம்மளால் செய்ய முடியாதது அவங்க செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. ஏன்னா அவர் வந்து போயிருக்க வேண்டிய இடம் போராட்டக்களை தான் நிலைமையை தவிர பிரதமருடைய வீடு கிடையாது. பிரதமருடைய வீடை முற்றுகையிடுவது என்ற போராட்டங்களிலிருந்து முற்றிலும் தவறான போராட்டம். அது வந்து ஒரு தனி மனித தாக்குதலில் போய் முடியுது. அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மாணவர்கள் இவ்வளோ கண்ணியமான ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அங்கே போய் நின்று அவங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கு பதிலாக சோனமாக்சியும் இவர் போய் பார்க்கல, மாணவர்களையும் பார்க்கல. இவராக ஒரு தனி ஆவர்த்தனம் பண்ணுறாரு. இவர் பின்னாடி மாணவர்கள் இல்லை. இவர் போராடுறாரு, காங்கிரஸ் கட்சி போராடுதுன்னா ஒரு 50-100 பேர் தான் சேர்றாங்க. ஸோ இந்த பெரிய ஒரு டிஃப்ரென்சியேஷனை நீங்கள் பார்க்கணும். அப்போ இவர் என்ன பண்ணணும், அந்த களத்தில் இருக்கவங்களோட கைகோர்த்து நின்றுக்கணும். அப்ஜித் தீகே என்ன சொல்கிறாருன்னா, இது தன்னெழுச்சியாக மாணவர்களால் உருவாக்கப்பட்ட போராட்டம், இதுக்கு வந்து எதிர்கட்சிகளோ மற்ற கட்சிகளோ வந்து தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இவங்களாம் வந்து ஹைஜாக் பண்ணிடுவாங்க இந்த போராட்டத்தை, நம்மகிட்ட இருந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? அதை நிச்சயமாக அது பண்ண தான் செய்கிறாங்க. எல்லா கட்சிகளும் அந்த கூட்டத்துக்குள்ளே போய் தங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை தேடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். கனிமொழி கூட போய் உட்கார்ந்தார்ல, உட்கார்ந்தாங்களா? அவங்க நாடாளுமன்றத்தில் வந்து நீட்டுக்கு எதிராக பேசாமல் மேற்கேத்தாட்டு பிரச்சனையை பேசி அப்படியே ஜமாச்சிட்டு பிஜேபி மனசு போடாமல் நடந்துக்கிட்டாங்க. கவனிச்சிங்களா? அது நாடாளுமன்ற எம்பிக்கள் கூட இல்லாமல் தனியாக அவங்க வந்து அதை டைல்யூட் பண்ணுற மாதிரி பண்ணாங்க பிரிஞ்சு வந்து அப்படின்னு சொன்னாங்க. 23 கட்சிகளும் சேர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் வந்து நீட்டுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் அங்கே தான் போய் நிற்கணும். நீட்டு எதிர்ப்புனா நீங்கள் வந்து தனியாக போய் நீங்கள் வந்து படிக்கட்டில் நின்றுக்கிட்டு கத்துனீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒற்றுமையை சீர்குலைக்கிறீங்க. அப்போ இன்னிமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது திமுக வந்து நீட்டால் ஆதாயம் அடையணும்னு நினைக்குது. ஆனால் வந்து நீட்டுக்கு ஒரு தீர்வு ஏற்படுவதற்காக ஆத்மார்த்தமாக போராடணும்னு அவங்க நினைக்கல. அப்ஜித் தீப்கே வந்து அமெரிக்காவிலேருந்து வந்து இங்கே போராட வேண்டிய அவசியம் என்ன, அவரை யாரோ இயக்குறாங்க அப்படின்ட்டு பாஜக சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு பின்னால் எந்த ரகசியமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் ஒரு இந்திய குடிமகன். அதுக்கு முன்னாடியே ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருந்திருக்கிறாரு, போராடி இருக்காரு. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அங்கே போய் சம்பாரித்து தங்களுடைய பெற்றோர்களுக்கு இங்கே பணம் அனுப்பக்கூடிய இந்திய இளைஞர்கள் இந்திய குடிமக்கள் தான் அவர்கள். அவர்கள் தங்களுடைய உழைப்பின் மூலமாக கிடைத்த செல்வத்தை இந்தியாவுக்கு தான் அனுப்புகிறாங்க. இந்தியாவில் ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கும் அதோட ரத்தம் கொதிக்க தான் செய்யும், போராட தான் செய்யும். ஏன்னா அவன் தம்பி தங்கைகள் இங்கே தானே இருக்காங்க. அப்போ நீ இதை போய் நீங்கள் வந்து பைத்தியகாரத்தனமாக வந்து பாகிஸ்தான் தூண்டுதல், சீனா தூண்டுதல் பேசிக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ முட்டாள்தனம். அங்கே இருக்கிற மாணவர்களுக்கே உணவு டெலிவரி வந்து ஆர்டர் பண்ணுறதெல்லாம் வந்து பங்களாதேஷ்லேருந்து வருது, வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களேங்க சார். இதெல்லாம் வந்து பைத்தியகாரத்தனம். இப்போது நீங்கள் மதுரையில் இருக்கிறவங்களுக்கு கூட இங்கேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் சாப்பாடு. இப்போ அந்த மாதிரி ஃபுட் டெலிவரி வந்துடுச்சு. ஒரு பர்த்டே, அவங்க அப்பா அம்மாவுக்கு பர்த்டேனா இங்கேருந்து வந்து அப்பா நான் உங்களுக்கு வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தாங்க சார். இதெல்லாம் போயிட்டு, அதாவது இவங்க வந்து தங்களுடைய தவறுகளை திருத்தி கொண்டு புரிந்து கொண்டு சுய பரிசோதனைக்கு ஒத்துக்கொண்டு ஒரு மாற்றத்திற்காக தங்களை தயார்படுத்தி கொள்ளாமல் எதிர அணியில் போராடிக்கிட்டு இருக்கவங்க, ஏற்கனவே வலியோடு போராடிக்கிட்டு இருக்கவங்க மேலே அவதூறுகளை வந்து அள்ளி வீசி கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாங்க. இது ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. இது வந்து எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் வந்து மாணவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை ஏவப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து மாணவர்களும் வந்து எல்லாத்தையும் பொது சொத்துக்களை சேதப்படுத்துகிற மாதிரி ஒரு 20 விதமான வீடியோ வருது அப்படின்னு சொல்லப்படுறாங்க பாஜக ஆதரவாளர்களால். நாடாளுமன்றத்தை நோக்கி அவங்க போகும்பொழுது தான் வந்து போலீஸார்கள் வந்து அதிகாரத்தை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சார், அவன் நாடாளுமன்றத்தை நோக்கி போக போகிறதா தான் அந்த பேரணி அறிவிப்பே கொடுத்துருந்தாங்க.
நீங்கள் வந்து நாடாளுமன்ற வளாகம் வரைக்கும் அவர்களை அனுமதித்தால் கூட போகும். உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு அவங்க 2-3 பேரை நீங்கள் வந்து அந்த நாடாளுமன்ற வளாகத்தின் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ஒரு 2-3 பேர் மட்டும் வாங்க, இல்லை ஒரு குழு ஒரு 5 பேரை 10 பேர் கூட வாங்க, நீங்கள் பிரதமரை சந்திக்கலாம், இல்லை சம்மந்தப்பட்ட அமைச்சரை சந்திக்கலாம் என்று சொல்லி நீங்கள் அந்த இதை ஸ்மூத்தாக முடிச்சிருக்கலாம். அந்த பேரணியை அலோவ் பண்ணி அந்த பிரதிநிதிகளை வந்து நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே நீக்க வைத்து முக்கியமானவர்கள் மட்டும் உள்ளே வாங்கன்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஸ்மூத்தாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாமே. எது தடை பண்ணுவாங்கள? ஏன் நீங்கள் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே, இந்த நாட்டு குடிமக்கள் தானே, அவங்க நாடாளுமன்ற வளாகத்துக்கு வரக்கூடாதா? திட்டுப்பட்டுருமா? ஏன்னா அது வந்து பெரிய ஜாம்பவான்கள் பெரிய ஆட்களுக்கு இருக்கிற இடம் அது இல்லையே, இந்திய மக்களுடைய பிரதிநிதிகள் இருக்கிற இடம் தானே. அப்போ உங்களுக்கு வந்து இந்த பிள்ளைங்க 20 நாளாக போராடுறாங்க, அதனுடைய இறுதியாக ஒரு போராட்டத்தை அறிவித்து வர்றாங்க, வாங்கப்பா பேசுவோம். பேசுவதற்கு உங்களுக்கு வந்து மனசில் வந்து இடம் இல்லை, அந்த பக்குவம் இல்லை. நீங்கள் அடக்குமுறையால் அடக்கி ஒடுக்கிடலான்னு பார்த்தீங்க. கடுமையான போலீஸ் தாக்குதலையும் சமூக விரோத சக்திகளை உள்ளே நுழைச்சு அவங்களையும் தாக்க வச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெளிநாடுகளில் சில நாடுகளில் போலீஸை வந்து புரட்சிக்காரர்கள் தாக்குறதெல்லாம் எடுத்து அந்த வீடியோலாம் எடுத்து டெல்லியில் நடந்ததெல்லாம் போட்டாங்க, அதெல்லாம் அம்பலப்படுத்திட்டாங்க, அதெல்லாம் அம்பலப்படுத்திட்டாங்க. சரிங்களா? அதாவது தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு மனம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் அதுக்கு அதாவது பிராயச்சித்தம் பண்ணணுங்க. இவ்வளோ பெரிய தவறுகள் நடந்திருக்கு, பெரிய உயிரிழப்புகள் நடந்திருக்கு, பல்வேறு குடும்பங்கள் இளைஞர்களுடைய எதிர்காலமே சிதைஞ்சு போயிருக்கு. அப்போ ஒரு ஆட்சியாளர்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணிக்கிட்டு, அப்போ நான் என் தப்பை உணர்ந்துட்டேன், நான் ஒரு தண்டிச்சிட்டேன், இனி நடக்காது, நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், நீ என்னென்ன உன்னுடைய வழிமுறைகள்லாம் சொல்லு, நம்ம வந்து இதை வந்து ஒரு சரி பண்ணிடுவோம், இப்படி நீங்கள் வரணும். சரிங்களா? அது அந்த ஆட்டிடியூடு வந்து இன்றைக்கி ஆட்சியாளர்களுக்கு இல்லை.